எஸ்ஐடிக்கு விசாரணை குழுக்கு இன்னைக்கு வழக்கு மாற்றப்பட்டிருக்கிறதுனால அவங்க தரப்புல வந்து 5 நாள் நீதிமன்ற காவல் கேட்டு கஸ்டடி கேட்டு எடுத்த பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து எங்கள் தரப்பில் வந்து ஏற்கனவே ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு விசாரிச்சிட்டிங்க, முன்னால் கூப்பிடும்போது விசாரிச்சிட்டிங்க, இதில் விசாரிக்கிறதுக்கான எந்த வித இதுவுமே இல்லை, ஆவணங்கள்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு விஷயத்தை நாங்கள் சொல்லியிருந்தோம். அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து மேலும் நாங்கள் எஸ்ஐடி புதுசாக மாறி இருக்கிறதுனால நாங்கள் விசாரிக்கிறோம். முன்னதிகாரிகள்லாம் விசாரிச்சது நான் எங்கள் தரப்பில் கேட்டது, முன்னதிகாரிகள் விசாரிச்சு உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்கல்ல, அது என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டோம். ஆனால் அவங்க வந்து அதெல்லாம் எதுவும் பொருட்படுத்தாமல் மேலும் எங்களுக்கு 5 நாள் தேவைப்படுது, எங்களுக்கு வந்து சிசிடிவி கேமரா இது சம்மந்தமாக விசாரிக்க வேண்டியிருக்குன்னு சொன்னாங்க. எங்கள் தரப்பு ஸ்ட்ராங்கான அப்ஜெக்ஷன் சொன்னோம். மேலும் எங்களை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிற விஷயத்தையும் எடுத்து சொன்னோம். இருந்த போதிலும் அதாவது இந்த இருக்கிற சூழ்நிலையில் ஒரு 2 நாள் கேட்டு அனுமதி கொடுத்துருக்காரு ஜட்ஜி. 2 நாள் கொடுத்து கஸ்டடி கொடுத்துருக்காரு, எடுத்திருக்காங்க. மேலும் வந்து நான் சட்டத்தில் நீதிமன்றத்தில் மூலயமா நாங்கள் என்ன சந்திக்கணும் தயாராக இருக்கிறோம். இந்த விசாரணை நடந்துக்கும் போது சேலம் கிழக்கு மாவட்ட வெங்கடேசனை வந்து கைது செய்ததா சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு. அதே உங்களுக்கு ஏதாவது தகவல் சொல்லியிருக்காங்களா உங்க தரப்புக்கு? இல்லை, இது வரைக்கும் இல்லைங்க சார். நேற்று வாலண்டரியா வந்து அந்த இன்னொரு கேஸ் 856 ஒரு சிஎஸ்ஆர்ல ஒரு எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. அந்த எஃப்ஐஆரில் வாலண்டியர் நாங்கள் சரண்டர் பண்ணியிருந்தோம். சரண்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஏற்கனவே நேற்று சரண்டர் பண்ணியிருந்தோம். அந்த சரண்டர் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஆல்டர்னேட் பண்ணியிருக்காங்க. முன்கூட்டியே திட்டமிட்டு உடனே செக்ஷன் ஆல்டர்னேட் பண்ணி அப்படியே அவர் வந்து டிமாண்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் வந்து நீதிபதி வந்து இதை நீங்கள் ப்ரீப்ளான்டாக வர்றீங்க, நீங்கள் முன்னாலே இது வந்து கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அனுப்பிட்டாங்க, பெயிலில் கொடுத்துட்டாங்க. அதோட தொடர்ந்து அடுத்த நிலையான நபர்களை வந்து கைது பண்ணுறதா சொல்லி இன்னைக்கு காலையிலேருந்து போனதாக தகவல் கேள்விப்பட்டோம். இன்னும் எதுவும் ரிமாண்ட் பண்ணனா நாங்கள் அதுக்கான சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம். மதியண்ணனுக்கு அவருக்கு வந்து ஜாமீன் தாக்கல் செஞ்சுருக்கிறோம். திங்கக்கிழமைக்கு விசாரணை வந்திருக்கு. இன்னைக்கு ஏதோ தாக்கல் செஞ்சிருக்கிறோம். திங்கக்கிழமைக்கு விசாரணை வர இருக்கு. குறிப்பாக ஒன்றும் இல்லைங்க. கரூர்ல 2 நாள் வச்சு விசாரிப்பாங்க. சனிக்கிழமை வந்து 3:30 மணிக்கு அவர் மறுபடியும் வந்து ப்ரொடியூஸ் பண்றது சொல்லி அது ஆர்டர்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காரு ஜட்ஜு. அதனால் 3:30 மணிக்கு மறுபடியும் கொண்டு வந்து அவர் நீதிபதி முன்னாடி வந்து அவர் ஆஜர்படுத்துவாங்க. ஆனால் அவங்க கேட்டது வந்து 5 நாள் கேட்டிருந்தாங்க. நாங்கள் எங்கள் தரப்பில் வந்து ஒரு நாளே அதிகம் தான் அப்படின்னு நாங்கள் ஆர்கியூ பண்ணியிருந்தோம். இருந்தாலும் வந்து நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா, விசாரணையிலையும் தைரியமாக நீங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை நீங்கள் தைரியமாக சொல்லுங்க, உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதுன்னு நீதிபதியை ஓப்பன் கோர்ட்லேயே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவரும் வந்து மதியழகனும் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு எந்த பிரச்சனையும் அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது, அவருக்கு உயிருக்கோ அவர் உடலுக்கோ அவர் மருத்துவ தேவையான உதவிகள் மற்ற எல்லா உதவிகளும் வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐடிக்கு வந்து உத்தரவு கொடுத்திருக்காங்க. நாங்க பெரிய அப்ஜெக்ஷன் ஒண்ணு மட்டும் நாங்க தெரிவிச்சோம். உச்சநீதிமன்றத்தில் நாளைக்கு எங்கள் தரப்புல வந்து நாங்க எஸ்ஐடிக்கு வந்து நாங்க தடை கோரி நாங்க வந்து வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கோம் எங்க தரப்புல. அதை நாங்க வந்து